நம்ம ஹீரோ விஜயும் மல்லியும் பாய்க்கு கீழே நுழைஞ்சாங்கன்னா போதும் பொண்ணு கோலத்துக்கு கீழே நுழைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க போடுற ஒவ்வொரு பாலையும் சிக்ஸர் கடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க போற போக பார்த்தா விஜய்க்கும் மல்லிக்கும் கல்யாணத்தையும் பண்ணி வச்சு சாந்தி முகூர்த்தத்தையும் பண்ணாம விட மாட்டாங்க போல இருக்கு. இந்த கேள்வி ரஞ்சிதாவுக்கே வந்துருச்சு. ஒருவேளை இந்த கல்யாணத்தை நாம தான் முன்னாடி நின்று நடத்துறோமோ அப்படின்னு சந்தேகப்படவும் ஆரம்பிச்சாங்க. ஆனா போதும் பொண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. கடைசி நேரத்துல நம்ம ஹீரோயின் மல்லி துண்டக்கானம் துணியை காணும் ஓட போறா பாருன்னு கனவுல மேந்துகிட்டு இருக்கிறாங்க. துண்டக்கானம் துணியை காணும் ஓட போறது மல்லி இல்லம்மா, நீங்க தான் ஓட போறீங்க, பொறுத்து இருந்து பாருங்க. ஜோசியர் விஷயத்துல நம்ம ஹீரோ விஜய் ஒரு திட்டம் போடவும் அதுக்கு எதிராக இன்னொரு திட்டத்தை போட ஆரம்பிச்சுட்டாங்க போதும் பொண்ணுவும் ரஞ்சிதாவும் சித்ராவும். விஜய் யார பிளான் போட்டு வர வைக்க பார்த்தாரோ அவரை வரவிடாம பண்ணிட்டு இன்னொருத்தர புதுசா வர வச்சுட்டாங்க. வந்தவரு நம்ம ஹீரோ விஜய்க்கும் மல்லிக்கும் எதிரான விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை ஊர்ல உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்காது. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இன்னும் சரியா 7 நாளுக்குள்ள ஒரு நல்ல முகூர்த்தம் கிடைக்குது. இருக்கிறதுலயே ரொம்ப பெஸ்டான முகூர்த்தம் அதுதான். அதுக்கப்புறம் 40 நாள் கழிச்சு இன்னொரு முகூர்த்தம் வருது. ஆனா அந்த முகூர்த்தம் அவ்வளவுலாம் விசேஷம் இல்ல. நீங்க இந்த 7வது நாள் வரக்கூடிய முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. என்ன 7 நாளா வச்சுக்கலாமா அப்படின்னு போதும் பொண்ணு கேட்டதும் 7 நாள்ல எப்படிங்க பண்ண முடியும்னு வித்யா அம்மா கேட்டாங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு போதும் பொண்ணு பொறுப்பை ஒட்டுமொத்தமா கையில் எடுத்துக்கிட்டாங்க. 7வது நாள் கல்யாணம் உனக்கு சம்மதம் தானே விஜய்கிட்ட கேட்கவும் விஜய் தடுமாற ஆரம்பிச்சுட்டாரு. அந்த நேரம் பார்த்து வேண்பா களத்துல இறங்கி டாடா நீங்க ஒத்துக்கோங்க டாடா, 7வது நாள் உங்களுக்கு மல்லி அம்மாவுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லவும் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ விஜயும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. விஜய் ஒத்துக்கிட்டதும் மல்லிக்கு அளவில்லாத கோபம். உங்க இஷ்டத்துக்கு நீங்க எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன ஒரு வார்த்தை கூட கேட்கறதே இல்ல அப்படின்னு பலமா முறைக்கவும் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு விஜயால எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியாம மனுஷ முகத்தை வேப்பண்ண குடிச்ச மாதிரி சுழிச்சிக்க ஆரம்பிச்சுட்டாரு. மக்களே, மல்லி விஜய் 2 பேருக்கு இடையில நடந்துகிட்டு இருக்க இந்த கல்யாண விளையாட்டு படு சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்குள்ள லைக்க கொடுத்துட்டு விஜய் மல்லியை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. கல்யாண ஏற்பாடுகள் தடபுடலா தொடங்க ஆரம்பிச்சது. தாலி செய்யறதுக்காக நகைக்கடையில இருந்து ஒரு ஆளையும் வர வச்சிருந்தாங்க போதும் பொண்ணு. அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது அதெல்லாம் தேவையில்லை, விஜயோட அம்மா தாலி என் கையில தான் இருக்குது, அந்த தாலியே போதும் அப்படின்னு வித்யா அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கல்யாணமே வேணான்னு பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க தாலி வரைக்கும் போயிட்டீங்களான்னு மிரண்டு போன நம்ம ஹீரோயின் மல்லி சட்டுன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இதை பார்த்ததும் ரஞ்சிதா இந்த மல்லி ஏதோ ஒரு திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான ஏற்பாடுகளை பண்றா, பாட்டி பாத்துக்கோங்க அப்படின்னு போதும் பொண்ணை தூண்டி விடவும் மல்லி நடிக்கிறா, அவளை எப்படியாவது சிக்க வைக்கணும்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. அதை கேட்டதும் மயக்கம் போட்ட மல்லியை கண் விழிச்சுட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். மல்லி மயக்கம் போட்டதும் எல்லாரும் பதறி போனாங்க. கையை பிடிச்சு பார்த்த போதும் பொண்ணு யாரும் எதுவும் பயப்பட தேவையில்ல, மல்லி உண்டாயிருக்கா அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடவும் விஜயில இருந்து ஆரம்பிச்சு வீட்டுல இருந்து எல்லாருமே கரண்ட் கம்பியை மெரிச்ச மாதிரி ஷாக் ஆகி அப்படியே நின்றுட்டாங்க. நம்ம ஹீரோ விஜய்க்கும் மல்லிக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. அதுவும் இப்போ வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க மல்லியை தாலிய சந்தோஷமா ஏத்துக்க போறாங்க. அந்த காட்சியை பாக்குறதுக்கு யாரெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை காய்ஸ்.